பிரைஸ் லார்ட். நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல சொல்லணும்னு சொல்லிவிட்டு, இப்போ ஜஸ்ட்டு பாஸ்டர் வந்து மெசேஜ் கொடுக்கும்போது, ஒரு பாஸ்டர் வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது எல்லாமே அற்புதங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். யார் சொன்னா? பாஸ்டர் உங்களை தான். நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து சொல்கிறது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். 2 years பிஃபோர் அது இல்லை பிரதர். ஸ்தோத்திர பலி ஒரு 2 years பிஃபோர் சொல்லியிருந்தார். அது நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், இன்ன வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்தோத்திர பலி எவ்ரிடே ஆஃபீஸ் போகும்போது டிரைவிங்கில் இருப்பேன். அந்த டிரைவிங்கில் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஆஃபீஸ் போய் முடிகிற வரைக்கும், அந்த பைக் பார்க் பண்ணுற வரைக்கும் அங்கே அந்த ஸ்தோத்திர பலி வந்து நான் சொல்லிகிட்டே தான் போவேன். அந்த 10 month ஆக்சுவலி பிஸ்னஸோட என்ன நடக்கணும், ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நான் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே போவேன் இந்த ஸ்தோத்திர பலி சொல்லிவிட்டு. பட் நடக்கவே இல்லை. ஒரு 10 month நெக்ஸ்ட்டு ஒரு என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு எவ்ரிடே நான் காயின்ஸில் வந்து என்னோடய பாக்ஸ் வச்சுட்டு நான் முதல் நாள் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக எடுத்துன்னு போயிட்டு அந்த உண்டியலில் போட்டுருவேன். உண்டியலில் போட்டு, ஆண்டவரே உமது சித்தத்தின்படி என்ன நடக்கணுமோ அதை நடத்தட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிப்பேன். ஸோ அது வந்து ஒரு 3 weeks தான் நான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். 3 months தான் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த 2 காரியத்தையும் கரெக்டாக வந்து இந்த 3 monthsல பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 3 weeksல சடனாக எல்லாமே ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்சிட்டு, அக்ரிமெண்ட் முடிஞ்சிட்டு, எல்லாமே கையில் வந்து எல்லாமே வந்து நின்றுச்சு. ஸோ எனக்கு அந்த டைமில் வந்து விசுவாசத்தோடு நான் ஒன்று செஞ்சேன், அது எனக்கு கிடைச்சிது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸில் கூட இதையும் பாஸ்டர் சொன்னது தான், சண்டை போடாதீங்க, மூர்க்கத்தனமாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கோவப்படுவேன். ஆஃபீஸில் கூட ஏதாவது ஒன்று சொன்னால் கூட அடுத்த செகண்டே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடுவேன். அந்த டைமில் கூட நான் ஒரு டைம் வந்து என்னோடய பாஸ் வந்து எல்லோரும் முன்னாடியும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பேசிட்டாரு. அந்த டைமில் வேறு மாதிரி கண்டிப்பாக நான் வந்து ஒரு மாதிரி பேசிடுவேன். ஆனால் அந்த டைமில் வந்து சரி, பாஸ்டர் சொன்னது வந்து பாஸ்டர் சொன்னபடி ஃபைட் பண்ணாத, மூர்க்கத்தனமாக இருக்காதீங்க, அமைதியாக இரு, சாந்தமாக இரு அப்படின்னு சொன்னார் ஒரு மெசேஜில் கூட. அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். ஸோ நானும் கம்முன்னு இருந்துட்டேன். ஆனால் அந்த ஜூலை மாத வாக்குத்தத்தின்படி அவர் நுகத்தை முறித்து போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போவேன். அந்த ப்ரேயர் பண்ணும்போது ஸ்தோத்திர பலி சொல்லிவிட்டு அவன் மேல் இருக்கும் நுகத்தை முறித்து போடுவார்னு சொல்லிகிட்டே போவேன். சைலண்ட்டாக நானும் வந்துட்டேன் அந்த டைமில் பேசும்போது கூட. ஆனால் இப்போ அந்த பாஸ் இல்லவே இல்லை, போயிட்டார். செப்டம்பர் மாதத்துலேயே போயிட்டார். ஜூலை மாதம் அந்த வாக்குத்தத்தம் ஆராதனையில் இருந்துச்சு. செப்டம்பர் மாதத்துலேயே வந்து அவர் காணாமல் போயிட்டார். என் மேலே இருந்த அந்த கோபம்லாம் அவர் போயிட்டார். அவர் இல்லவே இல்லை. போகும்போது கூட சொல்லிட்டு போகலை. எல்லாருக்கிட்டையுமே வந்து யாருக்கிட்டையுமே சொல்லிட்டு போகல. அவர் எல்லாருக்கிட்டையுமே அப்படி தான் இருப்பார். ஸோ அவரும் என்கிட்டையும் அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டார். ஸோ நிறைய முறை வந்து என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பாஸ்டர் சொல்கிறத நிறைய விஷயங்களை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த ஃபாலோ பண்ணதில் எல்லாமே நிறைவாய் நடந்தது. ஸோ அதுக்காக கர்த்தர் செய்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் வல்லவர் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் மகள் மூலமாக நல்ல ஒரு மருமகனையும் தந்து, பிள்ளைகளை தந்து, பேர பிள்ளைகளையும் தந்து கர்த்தர் வழி நடத்து. அவருடைய அன்பு, அவருடைய ஸ்தோத்திரம் தேறுதல் தான் ஆண்டவர் மூலமாக என்னை இந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் தைரியத்தை கொடுத்து, கணவர் ஸ்தோத்திரம் கடந்து போனாலும் பிள்ளைகளுடைய அன்பினால் ஒவ்வொரு நேரத்திலும் கூப்பிட்டு பேசி ஸ்தோத்திரம் அன்பு காட்டுகிற அந்த அன்புக்கு தெய்வத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். அவங்க இந்த வருஷத்தில் எங்களோடு கூட இருப்பது பெரிய ஒரு சந்தோஷம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆனால் எத்தனையோ அவங்களுடைய பிஸ்னஸில் பார்க்க அவங்களுடைய எத்தனை நெருக்கத்திலும் பாடுகளிலும் ஆண்டவரை இறுக்கமாக பிடித்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அநேகருக்கு மாடலாக அவங்கள கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அபுதாபியில் நாங்கள் போன போது நான் அங்கே அநேக காரியங்களை நான் பார்த்துருக்குறேன்.
நான் இதை சொல்கிறேன்னா என்ன தம் பிள்ளைங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்களேண்ணா, நான் ஸ்தோத்திரம் நான் மிகுதியாகவும் சொல்வதில்லை. ஸோ அந்த நாளில் எங்களுடைய குடும்பத்தையே இந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களை கொண்டு நிலைநிறுத்தியிருக்கான ஊழியத்தை கூட நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் அது அதிகமாக அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஸோ அவருடைய பிஸ்னஸில் எத்தனையோ போராட்டங்கள், ஸ்தோத்திரம், அவங்க செய்கிற அந்த ஊழியத்தில் எத்தனையோ கடினங்கள். நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன். அவங்க செய்கிற ஊழியங்கள், ஸ்தோத்திரம், இந்த இடத்துல நாம் செய்கிற ஊழியங்களை காட்டிலும் அங்கு செய்து மிக கடினம். ஸ்தோத்திரம், லக்ஸரி வாழ்க்கையில் தாழ்மையாய் கஷ்டப்படுறவங்கள போய் நேசித்து அன்பு கூர்ந்து அவர்களை ஆலயத்து கொண்டு வந்து அவர்களை பராமரித்து அவர்களுக்கு செய்வதென்பது மிக கடினம். ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட ஊழியங்களை தேவன் செய்யும்படியாக அவர்களை ஸ்தோத்திரம் அந்த பகுதியில் வைத்து நடத்துகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரம், கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலும் நிறைய காரியங்களை நான் சொல்வேன். அதே போல் மகனையும் கூட, மருமகளையும் கூட ஸ்தோத்திரம் நிறைய காரியங்களை ஸ்தோத்திரம் அவருடைய மாடலாக ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மகனையும் குடும்பத்தையும் கர்த்தர் ரத்தத்துக்குள் மூடுவாராக. கர்த்தர் பெரியவர். இந்த வருஷத்தில் எங்களோடு கூட இருப்பது பெரிய எனக்கு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. காலங்களில் எல்லா வேளைகளிலும் நான் வியாதிப்பட்ட பொழுதெல்லாம் கூட என்னை கூப்பிட்டு அந்த வார்த்தை, அந்த வசன வார்த்தையும் அவருடைய அன்பு என்னை தேற்றினது. அதில் நான் அதிகமாய் திளைத்து போயிருக்கிறேன். நீங்களும் அநேகர் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்தில் என்னையும் கூட நல்லா நேசித்து அன்பு கூர்ந்துருக்கிறீங்க. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கும் பொழுது அதில் போட்டி, பொறாமை, எரிச்சல்லாம் இருக்காது பாருங்கள். அந்த அன்பை நான் என்னுடைய குடும்பத்திலும் உங்கள் மத்தியிலும் நான் காண்கிறேன். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் கூட இந்த வருஷத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம், பூமி தன் பலனை பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக பாருங்கள், பூமி தன் பூண்டுகளை விளைவிக்குமா. தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவர்கள், தோட்டம், சபை, குடும்பம், நாம் விதைத்த விதை. நான் சொல்லிக்கொள்வேன், இந்த வருஷத்தில் ஸ்தோத்திரம் 2025 பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஸ்தோத்திரம் எத்தனையோ காலங்களில் தெய்வ மக்களுக்காக ராப்பகலாக நான் பார்த்த குடும்பங்களை நான் எழும்பி நிற்க வைத்திருக்கிறேன். அவர்கள் இன்றைய நாளில் அவள் குடும்பமாக கர்த்தரை ஞானஸ்நானம் எடுத்து கடந்து வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தில் 2026 அதே தொடர்ச்சியான வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறார். மல்கியா 4:2 பார்க்குறோம், ஸ்தோத்திரம், வளருகிற அனுபவம், முளைத்ததை வளர பண்ணுவாராம். ஆக உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் போன இந்த 2025 முளைத்ததை, நீதி, துதி, இவைகளை முளைக்க பண்ணுவேன்னு சொன்னார். அதை முளைக்க பண்ணினதை 2026 என்ன செய்ய போகிறாராம், வளர செய்ய போகிறாராம். ஹல்லேலூயா. இதை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில், அது மட்டுமல்ல, பிரதான கிருபை இஸ்ரேல் போக கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அநேக இடங்களில் கர்த்தர் யாருக்கும் தெரியாது, எங்கேயோ போகிறாங்க, எங்கேயோ வராங்க. ஆனால் கர்த்தரும் நானும் அதை என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் மத்தியில் நான் சொல்லி ஸ்தோத்திர கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாகவே, நான் ஒன்றுமில்லாதவள் இருந்தாலும், ஒன்றுக்கு உதவாதவள் போல் இருந்தாலும், கர்த்தர் நமக்குள்ளே இருப்பதினால அவர் பல இடங்களிலே கொண்டு சென்று பயன்படுத்தி வருகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். அதற்கெல்லாம் உங்களுடைய ஜெபம், எங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். புதிய வருஷத்தில் கால் வைக்க போகிற நமக்குள்ளாக, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக எதெல்லாம் ஆண்டவரே இது வளரலையே, இது ஸ்தோத்திரம் வாழ முடியலையே, ஸ்தோத்திரம் என்று வேதனையோடு இருக்கிறீர்களோ, 2026 வளர்ச்சியை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. உள்ளும் புறமும் இருக்கிற ஸ்தோத்திர வளர்ச்சியை கெடுத்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் இதோ 2025 அதன் கிரிகளை அழிக்கிற தேவனாய் நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். 2026 கர்த்தர் மாபெரும் கிரியைகளை காண செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சியை கர்த்தர் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகள் ரத்தத்துக்குள் மூடுவார்கள். ஆமென். Praise the Lord.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் எங்கள் சிறு சாட்சியத்தை என் தேவனுக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் 2025 ஆண்டு முழுவதும் கர்த்தர் எங்களை பாதுகாத்தார், குடும்பத்தாரை பாதுகாத்தார். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். 2025 ஸ்டார்டிங்கில் கூட அப்பாவுக்கு ஹை பிபி ரைஸ் ஆகி செஸ்ட் பெயின் வந்தப்போ கூட அதுலேருந்து அப்பாவுக்கு விடுதலை கொடுத்தாரு. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். சந்தீப்போட எக்ஸாம்ஸ்லேயும் கர்த்தர் நல்ல ரிசல்ட் கொடுத்தாரு. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அம்மாவோட கண் ஆப்ரேஷன்லேயும் கர்த்தர் கூட இருந்தார். அதுலேருந்தும் ஒரு விடுதலை கொடுத்தார். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோட காரியத்தில் முழுவதுமாக கர்த்தர் கூட இருந்தார். 6 செமஸ்டர் முழுவதும் ஒரு டிலே பேமெண்ட் கூட இல்லாமல் 6 செமஸ்டர் ஃபீஸை கரெக்டாக கட்ட கிருபை செய்தார். நான் அதுக்காக கர்த்தருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். 2025 முழுவதும் நடத்தின தேவன் 2026 நடத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பலவீனத்திலும் பலப்படுத்தினார். ஒன்றில்லாத நேரத்தில் கூட எல்லாம் நிறைவாக்கி தந்தார். அதே போல் போன வருடத்தில் டிசம்பர் மாதம் நான் இந்த இடத்துல நின்றுட்டு நான் வர டிசம்பர் மாதத்தில் நான் வீடு கட்டணும், எனக்கு தெரியாது ஏசப்பா, தளம் போட்டு இருக்கணும் ஏசப்பா எனக்கு அப்படின்னு நான் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனேன். கர்த்தர் இந்த ஆண்டில் நான் அக்டோபர் மாதம் கூட வந்துருச்சு. இன்னும் ஏசப்பா நான் டிசம்பர் வரப்போது இன்னும் எதுவுமே இல்லையேன்னு நான் சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். கர்த்தர் கரெக்டாக நவம்பர் மாதமே தளம் போட உதவி செய்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. கர்த்தரை நம்ம நோக்கி கூப்பிடும் போது அவர் சமயமாக இருந்து நமக்கு உதவி செய்கிற தேவன். அவர் யாரும் ஏழை பணக்காரன் பார்க்க மாட்டார், எல்லாருக்கும் இறங்கி வந்து அவர் உதவி செய்கிற தேவன். நம்ம உண்மையாக கூப்பிட்டாக்கா அவர் வந்து செய்வார். இந்த சிறுசாட்சி ஆசீர்வாதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணம் சொன்னது போல் 2025 ரொம்ப அற்பமாக ஆரம்பிச்சுது. பிள்ளைக்கு காலேஜ் சேர்க்கணும், பெரிய தேவைகள் இருந்தது. ஆனாலும் காற்றையும் காண மாட்டீர்கள், கடலையும் காண மாட்டீர்கள், பள்ளங்களெல்லாம் நிரம்பி ஒடியுன்ற மாதிரி நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். இந்த வேத வசனங்களாம் நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் கிரீட்டா சிஸ்டர் கேட்டாங்க, இந்த வருஷம் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்கன்னு. அம்மா வந்து எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க போல இருக்குது. போன வருஷம் நான் கவனிக்கவே இல்லை, நான் வாங்காமலே போயிட்டேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, நம்ம வாக்குத்தத்தம் வாங்காமல் போயிட்டோமேன்ட்டு. ஆனாலும் சபைக்கு கொடுத்தாங்க. ஏசாயா 61:11 படி நான் விசுவாசோட ஜெபித்தேன். ஏசப்பா நான் வாக்குத்தத்தம் வாங்காமல் மறந்துட்டேன், நான் இதையே சொல்லி ஜெபிக்கிறேன்ட்டு கர்த்தருடைய பெரிதான கிருபைனாலே புதிதாக முளைக்க செய்வேன்னு ஐயாவும் சொன்னாங்க. அதுபோல் கர்த்தர் தாமே நான் வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஹெர்பல் ஆயில் சேல் பண்ணிகிட்ருக்கேன், ஃபேஸ் பேக்கை சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து அதை சும்மா சிம்பிளாக தான் வீட்டிலே சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். கர்த்தருடைய பெரிதான கிருபைனாலே ஒரு பாக்ஸில் போட்டு அதை ஒரு லேபிள்லாம் ஒட்டி அது ஒரு நேர்த்தியாக அழகாக பண்ணுறதுக்கு கர்த்தர் புதிய வாசல்களை திறந்தார். ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. நிஜமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நான் சொல்கிறேன், ஒவ்வொரு மாதம் கொடுத்த வாக்குத்தத்தமும் என்னோடய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. நான் அந்த வாக்குத்தத்தை சொல்லி ஜெபிப்பேன். நான் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அந்த மாதம் ஃபுல்லாக ஜெபிப்பேன். கர்த்தருடைய பெரிதான கிருபைனால எல்லா வாக்குத்தத்தங்களும் இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு நிறைவேறிச்சு. மறுபடியும் சொல்கிறேன், ஆரம்பம் ரொம்ப அற்பமாக ஆச்சு, ஆனால் முடிவு ரொம்ப சம்பூர்ணமாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக கொடான கொடி நன்றிகள் தெரிவித்து சாட்சியை நிறைவு. கர்த்தரின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த வருடத்தில் மிக மாபெரும் சாட்சியாக இந்த இடத்துல நிறுத்தின கிருபைக்காய் நன்றியோடு கூட அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வருடத்தில் கூட தேவன் தாமே என் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்தார். எனக்கு வந்துட்டு வேலை செய்கிற இடத்துல ஒரு 4 வருஷமாக அப்ரூவல் இல்லாமல் நான் ஒர்க் பண்ணுற யூனிவர்சிட்டியில் உள்ள ஒரு ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க அப்ரூவல் கேன்சல் பண்ணாங்க. அதே யூனிவர்சிட்டியில் நான் வந்து பிஹெச்டி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருந்தது பிஹெச்டி எல்லாம் முடிக்கிறதுக்கு. போன வருஷம் நியூ இயர் செலிப்ரேஷன் அப்போ நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். நியூ இயரில் வந்து மனசு வேதனைப்பட்டு, ஆண்டவரே எனக்கு அப்ரூவலை வந்து சரி பண்ணி கொடுங்க, தென் என்னோடய பிஹெச்டி நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு மனுஷரை நினச்சி மனசு நொந்து ஜெபம் பண்ணேன். கர்த்தர் வந்து அந்த இடத்துல அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். நான் யூனிவர்சிட்டியில் எனக்கு வைவா நடக்கும்போது அவர் இருக்கக்கூடாது, எனக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டி யூனிவர்சிட்டியில் என்னோடய வைவா நடக்கும்போது அவர் இல்லை, அவர் உள்ளே வர்றதுக்குள்ளே எனக்கு அப்ரூவலும் வாங்கி முடிச்சாச்சு. அந்த பெரிய அற்புதத்தை தேவன் எனக்கு செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக பிஹெச்டி முடிக்க தயவு செஞ்சார். கோர்ட்டு கேஸ் எல்லாமே முடிக்க தயவு செய்தார். குடும்பத்துலேயும் கூட போன வருஷம் நான் இந்த இடத்துல நிற்கும்போது மிகப்பெரிய பாரத்தில் என் குடும்பத்தை எப்படி இந்த வருஷத்தில் கடத்தி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி மனவேதனை இருந்தாலும் கர்த்தர் வந்து என் மேலே பாரத்தை வச்சுருன்னு சொன்னார். அவர் மேலே பாரத்தை வச்சுட்டு இந்த வருஷத்தை ரொம்ப ஜாலியாக கூலாக ரிலாக்ஸாக கடந்து வந்திருக்கிறேன். பெரிய கஷ்டம், ஆனால் கர்த்தர் எங்களை எவ்வளோ அற்புதமாக நடத்தினான்னு என்னால் வார்த்தையினால் சொல்ல முடியாது. இதுக்கு நடுவில் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னோடய பையன் எப்போவும் ரொம்ப காம்ப்ளிகேஷனாக எனக்கு பண்ண மாட்டான். இந்த வருஷம் பயங்கரமான ட்ரபிள் கொடுத்தான் எனக்கு. கர்த்தர் அவனையும் கிருபையாய்
மன்னித்து ஒவ்வொரு நாளும் போக்கில் வரத்திலும் பாதுகாத்து ஒரு நல்ல ஞானத்தையும் தெளிந்த புக்கித்தையும் இந்த நாளில் அவனுக்கு கொடுத்தவனை ஆசீர்வதித்த கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் எனக்கு செய்ய போகிற அனைத்து காரியத்திற்குமா நன்றியோடு என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். துதிக்கிற மகிமையாம் என் தேவன் ஒருவருக்கு மாத்திரமே சேரும். கர்த்தர் தாமே இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடிமை இந்த ஆண்டு கடைசியில் தேவ சமூகத்தில் என்னை சாட்சியாக நிறுத்தினதுக்காக அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது கூட கடந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாக ஒரு பெரிதான ஒரு விபத்து எனக்கு நேரிட இருந்தது. தேவ கிருபையினாலே, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தினாலே நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். ஹீட்டர் போட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். அதில் தண்ணியை எங்கள் வீட்டில் என்ன செஞ்சாங்க, எடுத்து முகத்தை கழுவிட்டாங்க. ஆனால் எனக்கே தெரியாமல் ஹீட்டரை போட்டு வந்துட்டாங்க. நான் அந்த டபுள் கேபிள் அதை சுற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு சுற்றும் போது ஹீட்டரையும் நான் சேர்த்து சுற்ற வேண்டிய நிலையில் அது கையை வைக்கிறதுக்கு முன்னதாக ஒரு கவனம் சுவிட்சை பார்க்க வேண்டிய நிலைமை. பார்த்தா அது ஆனில் இருக்குது. நான் கையை அதில் தொட்டு இருந்தேன்னா இன்றைக்கி இந்த இடத்துல நான் நின்று இருக்க மாட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தர் என் மேல் கிருபையாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தை கொண்டு தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் காக்கிறபடினாலே அவரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் இந்த ஆண்டிலும் கூட தேவனுடைய ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள் இவர்களுடைய ஐக்கியத்திலே நான் பங்கு பெறவும், இந்த ஐக்கியத்திலிருந்து தேவனுடைய ஆலோசனைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் வல்லமைகளையும் தேவ பிரசன்னத்தையும் நான் இந்த இடத்துல உண்மையாய் சொல்லுகிறேன், அனுபவித்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஆறுதலும் தேறுதலுமாய் இந்த சபையின் ஊழியரையும் எனக்கு தந்ததுக்காக முதலாய் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் மேல் அக்கறை கொண்டதான ஊழியர் குடும்பத்துக்கும் நான் இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையிலே இந்த ஆண்டிலே என்னுடைய பிள்ளைகள் மத்தியிலேயும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த மனைவியின் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்த ஆமென் பெரிய நன்மைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். இன்றைக்கு கூட நாங்கள் ஒரு மனமாய் ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விண்ணப்பித்து ஜெபிக்கும்படியாய் கண்ணீரோடு அவருடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் தாமே ஒரு பெரிய நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்றால் அது எங்களுக்கு பாராட்டின அவருடைய அன்புள்ள நன்மைகள். அல்லேலூயா. பிள்ளைகள் இன்றைக்கு வேலையிலே அவர்கள் புதிதாக போய் சேரவும் நல்ல ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்தார். இந்த ஆண்டு நான் கடன் வாங்காதபடிக்கு தேவன் என்னை நடத்தி வந்தார். பிள்ளைகள் எல்லாம் நாங்களும் நன்றாக சாப்பிடவும் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதான விதத்தில் அப்பப்போ ஒரு சின்ன உதவி செய்வேன். அவ்வளோதான். மற்றபடி அவ்வளோ பெரிய உதவியெல்லாம் உங்களை மாதிரி என்னால் செய்ய முடியலை. ஆனால் அதுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அப்படிப்பட்ட நிலைமையில் என்னை நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளுடைய ஊழியத்தின் பகுதியிலே பல மாவட்டங்களில் பிள்ளைகள் கடந்து போய் ஆண்டவருடைய நாமத்தை வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் மத்தியிலே அவர்கள் மகிமைப்படுத்தி வந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டிலே பிள்ளைகளுடைய ஊழியத்திலே கர்த்தர் ஒரு வளர்ச்சியை கொடுத்திருக்கிறதுக்காக அவர்களால் ஜனங்கள் பெற்றதான விடுதலைக்காக, தெய்வீக விடுதலைக்காக, சமாதானத்துக்காக, தேவனுடைய அபிஷேகத்தின் நன்மைக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனென்றால் நான் இப்படி பிள்ளைகள் பூமியில் இந்த அனுபவத்தோடு தான் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் நான் ஒரு மூச்சாய் கேட்பது உண்டு. மற்ற காரணங்களுக்கு நான் கேட்பது ஏன் தேவன் எங்களை பிடித்தது அதற்காக தான். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஊழியத்தின் பகுதியில் இன்னும் கூட கர்த்தர் இந்த ஆண்டிலே நன்மையாய் நடத்தியிருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். யார் இந்த கிராம ஊழியத்துக்கு வருவார்கள் என்று அழைத்தபோது ஒருவரும் அதற்கு சரியான விதத்தில் அந்த நாட்களில் இடம் கொடுக்கவில்லை. யாரும் முன்ன வரவில்லை. அடிமை அந்த நாட்களில் முன்ன வரும்படியாக தேவன் என்னை உற்சாகப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே சொல்லுகிறேன், எனக்கு இந்த நகரத்திலும் சரி இந்த சிட்டியிலும் சரி அதிகமான ஊழியர்கள் எனக்கு பழக்க வழக்கம் கிடையாது. நான் அப்படியாய் நான் அங்கங்கே ஓடி போய் நான் யாரையும் நண்பர்களாய் நான் பார்த்ததில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நாட்கள் அந்த நேரம் வரும். அது நான் ஆண்டோட சமூகத்தில் ஆண்டவர் எனக்கு வழியை காட்டும் சொல்லி தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். எப்படி ஆகிலும் ஒரு ஊழியத்தை செய்வதற்கு தேவன் எனக்கு வாசலை தெரிந்து கொடுத்தார். அந்த நாட்களில் உங்களோடு சேர்ந்து நான்
அந்த ஊழியத்தை செய்ய தேவன் எனக்கு பலன் தந்ததுக்காக அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அந்த அனுபவத்தை எனக்கு நான் ஏற்கனவே பல இடங்களில் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது தொடர்ந்து இது ஒரு பொறுப்பெடுத்து செய்யும்படியாக கர்த்தர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லிக் கொள்கிறேன். மற்றபடி தேவன் எனக்கு தந்த கிருபையிலும் தேவன் எனக்கு தந்த நான் உற்சாகத்திலும் தான் இந்த சபையினுடைய ஊழியங்களில் நான் பங்கு பெற்று கொண்டிருக்கிறேன். எந்த மனுஷனுடைய முந்துதலாலே நான் அந்த காரியத்துக்கு வரவில்லை. கர்த்தர் தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுவரை கர்த்தர் எனக்காக செய்த எல்லா நன்மைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு புதிய ஆண்டை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் ஒரு மகிமையான அனுபவத்தோடு நம்முடைய கண்ணீருக்கும் நம்முடைய ஜபத்திற்கும் நாம் எதிர்பார்க்கிறதுக்கு மேலாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நான் இங்கே வந்து உட்காரும்போது கர்த்தர் சொன்னார், கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே ஏற்படுத்தின ஒரு காரியம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவை சிந்திக்க வேண்டாம். காரணம் என்ன? அந்த அளவுக்கு நான் பாரத்தோடு இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த சத்தம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை நினைக்க வேண்டாம், புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாய் நம்புகிறேன் ஒரு பெரிய மாற்றம் 26ஆம் வருஷத்தில் கர்த்தர் செய்வார் என்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் இந்த இடத்துல ஒரு சிறு சாட்சியாக நிறுத்த தேவனுக்கு கொடாக்கொடி நன்றி செலுத்துகிறேன். எனக்கு என் அணு வந்து முதல்ல கர்த்தருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில்லைன்னு சொல்லி ஜெபம் பண்ணின்னு இருப்பேன். எல்லாத்துலேயும் கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வாஞ்சப்படுவேன். இந்த நாளில் பழைய வருட ஆராதனைக்கு நடத்தவும் மகளை பழைய வருட செய்தி கொடுக்கவும் தேவன் கிருபை செய்தார். சபையில் அநேக காரியங்களை மகளை எடுத்து கர்த்தருக்காக நடத்துகிறார். அதுக்காய் நன்றி. கர்த்தருக்கு கொடி நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளுக்கு வந்த மத்தியில் தேவன் எத்தனையோ பலவீனங்கள் மத்தியில் சேர்க்கு எல்லாருக்கும் தேவன் பலப்படுத்தினார், வழி நடத்தினார். கர்த்தருக்கு கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எத்தனை போராட்டம் இருந்தாலும் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடருக்கும் தப்புவித்து கொள்ளும் தடியுமாயிருந்து தேட்டின தேவனுக்கு கொடி நன்றி பலி ஏறெடுத்து செபிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். அவர் செய்த சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த வேலையில் அவரை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். 2025 அநேக பலவீனங்கள் அந்த வருஷம் தொடங்கும் பொழுது கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நீதியையும் துதியும் உழைக்க பண்ணுவேன்னு சொன்னவர் பலவீனப்பட்ட எல்லா காலங்களிலும் நான் டாக்டரை தேடாமல் அதிகமாக கர்த்தர் என்னை துதிக்க வைத்தார். அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டுமாய் தாண்டி வர நான் பாத்திரவானே அல்ல, கர்த்தருடைய கரம் என்னோட கூட இருக்கிறத ஒவ்வொரு நாளும் உணரும்படியாய் கர்த்தர் என்னை வழி நடத்தினார். அவருடைய அன்பு மாறாததாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த அன்பு அநேகருக்கு சொல்ல கர்த்தர் இம்மட்டுமாய் உதவி செய்திருக்கிறார். குறிப்பாய் போன வருஷம் தொடக்கத்தில் என்னுடைய மூத்த மகன் ஜெரோமுக்கு பயங்கர பலவீனம். அவனுடைய முகத்தோட அந்த அளவே மாறி போச்சு. சிக்கன் பாக்ஸ் மாதிரி வந்துருச்சு. டாக்டருக்கும் அது என்ன புரியல, இன்ஃபெக்ஷனாக என்னென்ன தெரியல அப்படின்னுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் மெடிசன் கொடுத்தோம், அவனுக்கு சுகம் அடைஞ்சிருச்சு. திருப்பியும் 2 மாதம் கழித்து திருப்பி அதே பலவீனம் வந்தது. எனக்கு ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. ஏசப்பா ஏன் இப்படி நடக்குதுன்னு நான் அழுது நாட்கள் அநேகம். கர்த்தர் அந்த குட் ஃப்ரைடே கூட்டத்தில் ஒரு வல்லமையான அபிஷேகம் இறங்கினதை நான் உணர்ந்தேன். அந்த நாளில் மாத்திரமே கர்த்தர் பரிபூர்ண விடுதலை பிள்ளைக்கு கொடுத்தார், அந்த சுகத்தை கொடுத்தார். இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல்மருந்துன்னு சொல்லி ஜெபிக்க வைத்தார். அப்படியாய் ஜெரோ மார்க்கஸுக்கு பரிபூர்ண சுகம் இன்று கண்ட எகிப்தியனை காணாதபடிக்கு அந்த பலவீனம் ஒரு நாளும் தலை தூக்காதபடிக்கு கர்த்தர் தாமே மகனை பலத்தினால் இடை கட்டினார். ஊழியருக்கு கூட மே மாதத்தில் இந்த சைனஸ் பிரச்சனையால் ரொம்ப அவஸ்தைப்பட்டார். கர்த்தரும் அவரை பலப்படுத்தினார். நானும் அநேக நாள் பலவீனப்பட்டேன். நான் வெளியில் சொல்லலைனாலும் கர்த்தர் அறிவார். ஒவ்வொரு நாளும் அவர் எனக்கு கொடுத்த வார்த்தையும் வாக்குத்தத்தமும் என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தினுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி கர்த்தர் தாமே இங்கே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தினார். அம்மாவை பலப்படுத்தினார், ஊழியரை பலப்படுத்தினார், பிள்ளைகளையும் அடிமையும் பலப்படுத்தினார். ஊழியருக்கு கூட அநேக பலவீனங்கள் வந்தாலும் வேலைக்கு போகவும் குடும்பத்தை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் ஊழியத்தின் காரியங்களை நேர்த்தியாய் செய்யவும் எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தர் தாமே மகனோட கூட இருந்தார். அதற்கு நான் நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
இம்மட்டுமாய் நிற்கிறது நிர்மூலமாகாதபடிக்கு இருக்கும்படியாய் கர்த்தர் காட்டின எல்லா தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் தாமே மகனை உயர்த்தி பலப்படுத்தும்படியாய் தொடர்ந்தும் ஜெபத்தில் தாங்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் சபையார் மத்தியிலே சாட்சியாய் நிறுத்தின ஜீவனுள்ள தேவனை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் எங்களை நடத்தினார். எனக்கு ஒரு பெரிய பலவீனம் வந்தது. என்னால் நடக்கவே முடியாது, அப்படிப்பட்டதான ஒரு பலவீனம். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அப்பா இந்த பலவீனத்து நிமித்தமாக நான் ஒடுங்கி போயிருக்கிறேன், ஆனாலும் இந்த கால்களை கொண்டு உமக்கென்று நான் ஏதாவது செய்வேன் என்று சொல்லி எங்கள் அப்பா அவருடைய வேலை ஸ்தலத்தில் நிறைய கிராம ஊழியங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போல்லாம் சொல்லுவாங்க, நிறைய பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எங்களை ஒரு நாளும் அவங்கள கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஆனால் இந்த சபையில் கிராம ஊழியத்துக்கு செல்ல கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய நாமத்தை பறைசாற்ற கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், கிருபை அளித்தார். அதற்கு நான் கர்த்தருக்கு நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கணவர் கூட வேலை ஸ்தலத்தில் ஒரு உயர்வை கட்டளையிட்டார், அதற்காக நன்றி. அம்மா அப்பாவையும் அத்தை மாமாவையும் கர்த்தரை மட்டுமாய் பாதுகாத்தார். வயது மூப்பு காரணமாக வருகிற பலவீனத்திலையும் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கினதற்காக நான் அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். ஜேசு கூட ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு பெரிய பலவீனம். டாக்டர் கேட்டாங்க, நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்க பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கிளம்பி ஆலயத்துக்கு வந்துட்டோம், சர்ச்சுக்கு வந்துட்டோம், ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அவன் எதுவுமே சொல்லலை. ஆனாலும் பயங்கரமாக அவன் கிட்ட போனால் அப்படியே அவனை தூக்கி தூக்கி அடிக்குது. அந்த மாதிரி ஒரு பெரிய பலவீனம். டாக்டர் சொன்னாங்க, இது கண்டிப்பாக ஐவி போட்டு சரி பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் அன்று மாலையே துதி ஆராதனையில் அவன் பாட கர்த்தர் உதவி செய்தார். அவருடைய மகிமை எப்போதும் எங்கள் கூட இருக்கிறத உணர செய்தார். நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தின்படியாய் கர்த்தர் என்னை நடத்தினார். என்னுடைய வேலை ஸ்தலத்தில் கூட கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 2020ஆம் ஆண்டு கோவிட் வந்தது. அப்போதில் ஐடி ஜாப் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் 2025 துவக்கத்தில் எல்லோரும் கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோடய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூரில் இருக்குது. இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணணும். 40 கிலோமீட்டர் போகணும், 40 கிலோமீட்டர் திரும்பி வீட்டுக்கு வரணும். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருந்தது. நான் எப்படி போவேன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் ஆண்டவர் போகிறதுக்கு எனக்கு பலன் கொடுத்தார். இந்த ஒரு வருடமும் வேலைக்கு போயிட்டு வர கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன் தருகிறவர் அப்படின்னு சொல்லி நான் தினமும் அதை அறிக்கை பண்ணுவேன். அப்படியாய் கர்த்தர் என்னை நடத்தினார். இம்மட்டுமாய் நடத்தின தேவனுக்கு எத்தனையோ நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நான் சிறு வயது முதல், என்னுடைய 1 வயது முதல் ஆண்டவரை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். எங்கள் குடும்பம், என் அம்மா என் மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டாங்க. இம்மட்டுமாய் கர்த்தர் அவருக்கென்று நிற்க செய்ததற்காய் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பயபக்தி உள்ளவளாய், கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தி உள்ளவளாய், எப்போதும் கர்த்தருடைய பிரதிபலிக்கிறவளாய் இருக்கணும்னு சொல்லி நான் எப்பவுமே வாஞ்சிப்பேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை பார்த்து ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிறான்னு சொல்லணும்னு சொல்லி நான் வாஞ்சிப்பேன். அப்படியாய் கர்த்தர் என்னை நடத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஜீவனுள்ள தேவன் என்பதுக்கு நீங்களே எனக்கு சாட்சியாக இருக்கு. நானும் சொல்லியிருக்கிறாரு. அவர் ஜீவனோடு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் சாட்சியாக நிற்கிறேன். பிசாசு என்னை சிறையிருப்பில் வச்சுருந்தான், பயமுறுத்தி வச்சுருந்தான், அடிமைத்தனத்தில் வச்சுருந்தான். எனக்கு என் குடும்பமே இல்லாமல் போயிருக்கும், என் சந்ததியே இல்லாமல் போயிருக்கும். அப்படிப்பட்ட நிறைய சூழ்நிலைகளை பிசாசு எனக்கு அனுமதித்தான். எந்த மனுஷங்களும் எனக்கு விரோதமாக செய்யலை, பிசாசு தான் எனக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்தான். இந்த சர்ச்சுக்கே நான் கல்யாணம் பண்ணி வந்தப்போ அவ்வளோ வாஞ்சியோடு தாகத்தோடு நான் வருவேன். எப்படா சர்ச்சுக்கு போகலான்னு வருவேன். அவர் துதிக்கும்போது, ஜெபிக்கும்போது, வேத வாசிக்கும் போதெல்லாம், சத்தியத்தை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷம் எனக்கு இருக்கும். ஆனால் கொஞ்சம் காலத்தில் நான் அவர் சமூகத்தை விட்டுட்டேன், அவர்கிட்ட பேசுகிறத விட்டுட்டேன், பைபிள் வாசிக்கிறத விட்டுட்டேன், துதிக்கிறத விட்டுட்டேன், எல்லாமே நான் மறந்துட்டேன். அவர் விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டேன். அதனால் நான் நிறைய சூழ்நிலைகள் சந்தித்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை இது வரைக்கும் விடலை.
இது வரைக்கும் என்னை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பித்து வராரு. கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை எனக்கு செய்திருக்கிறாரு. இன்றைக்கி நான் நிற்கிறது, என் குடும்பத்தோடு இருக்கிறது, ஆண்டவர் எனக்கு நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறாரு. நான் ஜீவனோடு இருக்கிறதோட சாட்சி தான். நான் இந்த சர்ச்சுக்கு யாருக்கிட்டுமே எனக்கு பேசவே பிடிக்காது. இந்த சர்ச்சுக்கு வரனாலே எனக்கு பிடிக்காது. யாரை பார்த்தாலும் எனக்கு கோவம் வரும். எனக்கு கொஞ்ச நாள் அந்த மாதிரி பிசாசு என்னை வச்சுருந்தான். ஆனால் எனக்கு ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி, என் மனநிலைமை எல்லாம் மாற்றி இன்றைக்கி ஆண்டவர் என்னை சந்தோஷமாக வச்சுருக்கிறார். ஆனால் உபத்திரம் எல்லாம் வருது, ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி போய் கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் என்னோடய பழைய ஆஃபீஸில் என்னை வந்து ரொம்ப டிப்பிக்கலாக சொல்லணும்னா டார்ச்சர் பண்ணாங்க. ஸோ வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்து குவிட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ப்ராப்பர் ரிலீவிங் தரணும்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப அந்த காரியம் என் ப்ரேயரில் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து ஸ்மூத்தான ஒரு ரிலீவிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட சுயமாக என்னென்னு எனக்கு தெரியல, நான் ஒரு இடத்துல போனேன். நாங்கள் வந்து 1 வீக்லேயே நான் வந்து குவிட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு. நான் அதையும் விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு 4 மந்த்ஸ் நான் வந்து வீட்டில் தான் இருந்தேன் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு அண்ணாவாக இருக்கட்டும், அண்ணாங்களாக இருக்கட்டும், எல்லோரும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது மத்தியிலையும் அந்த 4 மந்த்ஸ் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்துட்டு வீட்டில் இருந்தால் வந்து நம்ம சுற்றி இருக்க 4 பேர் மட்டும்தான் கன்சர்னில் வந்து என்னமாச்சுன்னு கேட்பாங்க. மீதி பேர்லாம் வந்து என்ன வேலைக்கு போகலையான்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த டைம் ஃபுல்லாமே ஏசப்பா என்னை நடத்தினார். அதிகமாக அந்த வார்த்தை என்னை தேற்றிச்சு, நான் அப்படி தான் சொல்லுவேன். அந்த 4 மந்த்ஸ் கழிச்சுமே வந்து எனக்கு ஒரு இடத்துல தேவன் வேலை கிடைக்க கிருபை செய்தார். நான் ஃபஸ்ட்டு போன இடம் வந்து மவுண்ட் ரோட். நான் இப்போ போகிற இடம் வந்து சைதாப்பேட். எனக்கு டிஸ்டன்ஸுமே ரொம்ப ஜாஸ்தி. எல்லா நாளும் ட்ராவலில் ஏசப்பா என் கூட இருந்தாங்க. அதுக்காக கூட நான் நன்றி செலுத்துக்கிறேன். அந்த இடத்துலையும் வந்து முன்னாடி இருந்த பொசிஷனை காட்டிலும் லீடாக கன்சல்டன்சி தான், பட் ஸ்டில் நான் வந்து லீடாக இருக்கும்படியாக நான் வந்து ஒரு 2 to 3 மெம்பர்ஸ் லீட் பண்ணுற மாதிரி ஏசப்பா என்ன அந்த இடத்துல வச்சுருக்குறாங்க. அதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். அதே போல் எப்படியா இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தத்தின்படி காரியங்களை முளைக்க பண்ணுவேன் என்று நம்மளோடு கூட இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் குடும்பத்தில் அநேக காரியங்களை எங்களுக்கு நியூவாக தந்திருக்கிறாரு. நாங்கள் புதுசாக ஒரு சண்டே கிளாஸ் ஊழியம் ஸ்டார்ட் பண்ண உதவி செய்தார். என்ன சொல்கிறது, அந்த காரியத்துலேயும் வந்து இன்கமே இல்லாதப்போ அந்த பசங்களுக்கு நாங்கள் வந்து போகிற எல்லா நாளும் ஏதாவது கொடுக்கணும், பொருள்னால் தாங்கணுன்ற ஒரு ஆசை. ஸோ அந்த காரியத்தையும் வந்து அதுக்காக கொஞ்சம் காசு ஒதுக்கி அந்த காரியங்களையும் செய்யும்படியாக தேவன் எங்களை பலப்படுத்தினார் கைகளை. அதுக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன். அனுவுக்கும் மார்ட்டின் மாமாக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் ஜேடனை இந்த வருஷத்தில் தேவன் தந்தார். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னவன், ஆனால் நார்மல் டெலிவரியில் ஜேடன் எங்களுக்கு கொடுத்தார். அதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். ஜேடனுக்கும் சரி, ரயனுக்கும் லிசாக்கும் வந்த எல்லா பலவீனங்கள் மத்தியிலையும் தேவன் எங்களையும் குடும்பத்தையும் பசங்களை பார்க்கும்படியாக கூட அந்த நாங்கள் இல்லாத நேரத்தில் கூட யாரை மூலமாவாச்சும் பசங்களை பார்த்துக்கும்படியாக தேவன் எங்களுக்கு கிருபை செஞ்சுருக்கிறார். அந்த மாதிரி ஒத்தாசை செய்த ஒவ்வொருத்தரையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துக்கிறேன். ஏசப்பா அந்த நேரத்தில் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் அஸ் அவங்களெல்லாம் தேவன் ஏற்படுத்தி வச்சுருந்தார். அதுக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன். இந்த நாளில் கூட அனு அக்கா அவளோட சபையில் பழைய வருஷ ஆராதனை நடத்திட்டுருக்கான்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவன் அவளை பலப்படுத்துவாராக. ப்ரெக்னன்சி டைமில் அவள் அங்கே எடுக்கிற சண்டே கிளாஸ் எல்லாத்தையும் குவிட் பண்ணால் போக முடியாத அளவுக்கு, பட் ஸ்டில் திரும்பியுமா இந்த கிறிஸ்மஸ்லேருந்து எல்லா காரியத்தையும் மறுபடியுமா அணு மூலியமாக இந்த இடத்துல ஊழியங்கள் திரும்பியுமாய் பாஸ் இல்லாமல் நடக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அப்படியாய் அணு அந்த இடத்துல நடத்தி வரார். அதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். நிலாவையும் எனக்கும் கூட ஊழியத்தை தந்தார், நன்றி செலுத்துக்கிறேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க நிலாவும் உதய மாமாவும். ஸோ அதுவும் தேவன் இன்னுமாய் அவங்கள ஞானத்தை தந்து வழி நடத்தணும். டேடிக்கும் இந்த லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து டோட்டலாக நில்லு. எப்படின்னா நாங்கள் வந்து மொத்தமாக வந்து எல்லாத்தையுமே இல்லாமல் ஆயிடணுன்ற அளவுக்கு போராட்டம். என்ன சொல்கிறது, நான் உணர்ந்துருக்கிறேன். அம்மா வந்து இருக்கவே கூடாதுன்ற அளவுக்கெல்லாம் போராட்டம் இருக்குது எங்களை சுற்றி இருக்கவங்க மத்தியில். இருந்தாலும் ஏசப்பா ஜீவனை தந்து எங்கள் அம்மா இன்றைக்கி வந்து சாட்சி சொன்னாங்க. எல்லாத்துக்காகவும் நான் நன்றி செலுத்துக்கிறேன். ஏசப்பா மாத்திரம்தான்
எந்த மனுஷனும் கிடையாது. அவரோட அன்பு ரொம்ப பெருசு என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும். இதை நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். அந்த கிருபைக்காக, அந்த அன்புக்காக நான் அதிகமாய் நன்றி செலுத்துக்கிறேன். அதே போல் சபையார் எல்லாரும் அதிகமாய் எங்களை ஜபத்தில் நினைவு கூர்ந்திருக்கிறீங்க, தாங்கி இருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கூட நன்றி செலுத்துக்கிறேன். எல்லா காரியத்துக்காகவும் நன்றி செலுத்துக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நடத்தினார். ஒருத்தரையும், என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நடத்தினார். போக்கிய வரத்தையும் பாதுகாத்தார். ஒரு நாளும் கண்ணு முழிக்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். நெக்ஸ்ட் டேவை பார்க்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அதுக்காக நான் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். ஊழியத்தின் பாதையிலையும் பலவீனங்கள் எப்படின்னா, அந்த சண்டேவோ இல்லை சாட்டர்டேவோ தான் நிறைய நாள் வரும். இல்லைனா கிராம ஊழியம் போகும்போது இன்ஸ்பைட் நடுவில் திடீர்னுலாம் கேராக வர மாதிரி, நடக்கவே முடியாத அளவுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் மேக்ஸிமம் எல்லா நாளும் நான் அந்த வில்லேஜ் மினிஸ்ட்ரியில் கலந்துருக்கிறேன். எனக்கு பலன் தந்தார் ஏசப்பா ஊழியத்தை செய்யும்படியாக. அதற்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன். தேவன் செய்த எல்லா நன்மையான இவர்களுக்காக, கிருபைகளுக்காக, அவருடைய மகா பெரிதான அன்புக்காக கூட நன்றி செலுத்துக்கிறேன். கர்த்தர் தாம் இந்த சிறு சாட்சி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சோதரம். என்னையும் இங்கே சிறு சாட்சியாக நிறுத்தின கர்த்தருக்கு ரொம்ப நன்றி. காலையில் நான் விடிய காலையில் சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லிட்டு எழும்பி 3ஆவது நாள் கண்டிப்பாக நான் போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சு கிளம்புனேன். கடகடன்னு ஏந்திரிச்சு வரும்போது கரெக்டாக இந்த எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு ஒன்று எதிர வந்துச்சு. ஆனால் அந்த பஸ்ஸோடைய லைட்டு வெளிச்சம் வந்து என்னுடைய கண்ணை அப்படியே மறைச்சிருச்சு. ஆனாலும் நான் எப்படி தான் அந்த இடத்துல நான் தப்பிச்சேனே தெரியல. உயிர் தப்பிச்சேன். காலையில் 2 காரும் என்னுடைய ஆப்போசிட்டில் அப்படியே சடால்னு வந்து அப்படியே நின்றுச்சு. அந்த பஸ்ஸோடைய லைட்டு வெளிச்சம் என்னை கண்ணை மறைச்ச உடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனாலும் நான் காலையில் எப்படியாச்சும் சர்ச்சுக்கு வரணும், கீழே குனிஞ்சிக்கிட்டே நான் இப்படியே நடந்து வந்தபோது பைபிளை சரி இப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டே ஒரு கையில் பரிசை பிடிச்சி நடந்து வந்துகிட்டே இருந்தேன். ஒரு கார் தான் நான் பார்த்தேன். ஆனால் 2வது கார் எப்படி வந்துச்சுன்னே தெரியல. அந்த பஸ்ஸோட லைட்டு வெளிச்சம் என் கண்ணை மறைச்ச உடனே இன்னொரு கார் வந்து என்னோடய ஆப்போசிட்டில் 2 காரும் போட்டியில் விடிகாலையில் ஃப்ரீயாக இருக்கோ ரோடு வேகமாக வந்தாங்க. ஆனாலும் அந்த இடத்துல கடவுள் என்னை அப்படியே உயிர் தப்பி வச்சு அப்படியே நான் ஒரு பைக்கு மேலே போய் இப்படி சாஞ்சிட்டேன். உடனே எனக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரியல. காலையில் ஒரே படப்படன்னு வந்துச்சு. ஆனாலும் 5:15 உள்ளே இருக்கணுமே, எப்படியாச்சும் போகணுன்னு வேகமாக நடந்து வந்தேன். ஆனாலும் அந்த பதட்டத்தை கர்த்தர் கிருபையாக என்னை அந்த கடந்து காலையில் உயிர் தப்பிக்க வச்சு இந்த இடத்துல நிற்க வச்சார். போன வருஷம் இந்த இடத்துல நான் நின்னேன். 1 வருஷம் ஆகுது இந்த இடத்துல வந்து நான் சபைக்கு வந்து. நான் போன வருஷமே நினச்சேன், கடவுளே ஏசப்பா எல்லாரும் சாட்சி சொல்கிறாங்க, என்னையும் இந்த இடத்துல நான் புரோஜனம் இல்லாத ஒரு பாத்திரம், என்னையும் ஒரு புரோஜனமாக நிறுத்துங்க தகப்பனேன்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். ஆனாலும் இன்றைக்கி இந்த இடத்துல நான் நின்று இருக்க மாட்டேன். காலையில் நான் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அம்மா கிட்ட போய் சொன்னேன், அம்மா நான் இன்றைக்கி இந்த இடத்துல உயிரோடு இருந்திருப்பேனே தெரியாதுமா, நான் எப்பயோ போய் சேர்ந்துருப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து காலையில் நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனாலும் சரி எனக்கு இப்போ பயம் பதட்டம் தாங்க முடியாமல் அம்மா கிட்ட போய் சொன்னேன், அம்மா இன்றைக்கி நீ என்னை பார்த்தே இருக்க மாட்டேம்மா, நான் செத்தே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கர்த்தர் என்னை இந்த இடத்துல சிறுசாட்சியாக என்னை பெரிய இதுவாக நிறுத்தியிருக்காரு. ஆனால் நான் எப்படின்னு நினச்சேன். கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்தேன், ஏசப்பா என் பிள்ளைங்களை நான் பார்த்தே இருக்க முடியாது ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சோன்னே, அப்பா எப்படி தான் என்னை காப்பாற்றினே தெரியும். என்னை யாரோ பிடிச்சி வலிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் அந்த இடத்துல ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு, அப்பா என்னை பாதுகாத்து வழி நடத்தினேன், உமக்கு நன்றி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்து வந்தேன். கர்த்தருக்கு ரொம்ப நன்றி. கர்த்தர் இந்த சிறுசாட்சி ஆசீர்வதிப்பாராக. அவரை நாளில் கூட சாட்சியாக எனக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹாப்பி நியூ இயர். நான் 2025 சாட்சி சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் 2026 சாட்சி சொல்ல வச்சுருக்கிறாரு. புரியுதா நான் சொல்கிறது? அதுவே பெரிய சாட்சி தான். ஆண்டவர் அற்புதமாக எங்களை வந்து 2018 அப்பா வந்து சொல்லியிருந்தார், இந்த கிறிஸ்மஸ்க்கு நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ அதோட இந்த கிறிஸ்மஸ்க்கு தான் எங்கள் ஆண்டவர் வர கிருபை செய்தார். 2026 ஒரு 6-7 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது பெரிய கிருபை தான். ஆண்டவர் ஒவ்வொன்றையுமே எங்களை வந்து அழகாக நடத்தினார், அதிசயமாக நடத்தினார். கடந்த வருஷத்தில் ஆண்டவர் வந்து நிறைய சாட்சிகள் கேட்டோம். எங்களுடைய வாழ்க்கையிலையுமே வந்து வியாதிகள்லேருந்து ஒரு பெரிய விடுதலை எங்களுக்கு ஆண்டவர் இந்த வருஷம் ஃபுல்லாக வியாதி இல்லாதவாறு எங்களை பாதுகாத்து கொண்டார்.
ரெண்டாவது வந்து நாங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணோம் பிஸ்னஸ்னால. எங்கள் ஹஸ்பண்ட் எவ்ரி மந்த் வந்து 2 டைம்னாவது ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போகிறது, கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகிறது. அப்போது ஆண்டவர் அதுலேயும் எல்லா அவருக்கு ஜெபக்குருவி கூட பாஸ்டர் கொடுத்ததெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் எங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாகவே இருந்தது. அவருக்கு தான் வந்து ட்ராவலுக்கு ஜெபம் பண்ண சொன்னார். ஏன்னா அவர் தான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறார். நம்ம எல்லாரை விட ட்ராவல் பண்ணது அவர் தான். ஸோ அவர் அப்படியே ஆண்டவர் ஒவ்வொரு டைமும் ஃப்ளைட் போகும்போது நிறைய ஃப்ளைட் கிராஷஸ் நம்ம கேட்டோம். ஸோ அப்போல்லாம் ரொம்ப ஆண்டவர் வந்து அவரை பாதுகாத்து கொண்டார். அதுக்கு முன்னாடி ஒரு சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் எனக்கும் அவருக்கும் நிச்சயம் ஆகும்போது அவர் அவங்க சர்ச்சில் பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, என்ன பொண்ணுன்னா, பொண்ணு வந்து பாஸ்டருடைய பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது எங்கள் பாஸ்டர் சொன்னார், அபுதாபியில் இருக்கிறவர், ஓ அப்படியா, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவேன், ஏன்னா அங்கே சபை இருக்குது, சபை ஜனங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் ஜெபிச்சுக்கினே இருப்பாங்கன்னு. ஸோ அந்த ஜெபங்கள் எல்லாம் தாங்கி 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 ஆண்டவர் இந்த நாளில் எங்களை சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அது பெரிய அற்புதம். இந்த ஃப்ளைட் கூட வந்து தம்பி புக் பண்ணணுன்னு 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து புக் பண்ணாங்க. ஆனால் எங்களால் வர முடியாத சூழ்நிலை இருந்தது. ஏன்னா இண்டிகோ ஃப்ளைட் நிறைய கேன்சல் ஆகிருந்தது. ஆனாலும் ஆண்டவர் வந்து அற்புதமாக எங்களை கொண்டு வந்து சேர்த்தார். அப்புறம் இந்த வருஷத்தில் ஆண்டவர் மன்னிக்க கற்றுக் கொடுத்தார் எங்களுக்கு. ஏன்னா மன்னிக்கணுன்ற விஷயத்தை நம்ம இருள் வெளிச்சம் கவனில் எனக்கு ஆண்டவர் என்னோட பேசினது தான். அப்போ ஆண்டவர் வந்து நிறைய மன்னிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தார். எப்படி மன்னிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாருன்னா, எங்கள் மேலே வந்து நம்ம மேலே காரணம் இல்லாமல் கோவிப்பாங்க, காரணம் இல்லாமல் காரியங்கள் செய்வாங்க, காரணம் இல்லாமல் எங்கள் மேலே ஒரு கேஸ்லாம் போட்டு இருந்தாங்க. ஆண்டவர் வந்து 3 முறை அதை ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதனாலும் அவங்க மேலே நாங்கள் கேஸ் போடலாம் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் சொன்னோம், இல்லை ஆண்டவர் சொல்லியிருக்கார் நம்ம அதெல்லாம் செய்யவே கூடாது. அவங்க என்ன வேணாலும் செய்தாலுமே அவங்க மேலே நம்ம எந்த காரியத்தையுமே பண்ணக்கூடாது. ஆண்டவர் மன்னிக்க கற்றுக் கொடுத்தார். அப்புறம் ட்ராவல் நாங்கள்லாம் ட்ராவல் பண்ணோன்னு சொன்னோம். இந்த வருஷம் எங்கள் அம்மாவை ட்ராவல் பண்ண வச்சார். தனியாக போயிட்டு வந்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான இது. இதெல்லாம் நம்ம பெற்றோர்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அது நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பி. அது ஆண்டவர் அவங்களையும் ட்ராவல் பண்ண வச்சார். அது மாத்திரம் இல்லை, எங்களுக்கு ஆண்டவர் வந்து அப்பாவுக்கு வந்து நான் ஒரு 5th 6th கிரேடில் இருக்கும்போது முழு நேர ஊழியத்துக்காக அவரை வந்து அழைத்து கொண்டே இருந்தார். ஆனால் நான் 9th படிக்கும்பொழுது இந்த இடத்துல ஊழியம் ஆரம்பித்தோம். அப்போ வந்து முழு நேர ஊழியம் இல்லை, அவர் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இப்போது பாஸ்டர் பண்ணுற மாதிரி தான் ஊழியம் பண்ணார். ஆனால் சொல்லிக்கிட்டே இருப்பார், நான் முழு நேர ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ ஆண்டவர் வந்து நான் வந்து காலேஜ் முடிக்கும்போது ஆண்டவரை வந்து முழு நேர ஊழியத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அப்போ அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருந்தாலும் நீங்கள் எல்லாம் பிஸ்னஸை பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னு தெரியல. பட் ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து பிஸ்னஸ் வந்து ஏதோ காசுக்காக பணத்துக்காக அல்ல, அதற்காக ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்டார், எங்களோடு பேசினார். அதற்காக ஒரு கோர்ஸ் நாங்கள் படித்தோம். அதில் வந்து பிஸ்னஸ் ஆஸ் மிஷன் சொல்லி ஒரு கோர்ஸ் படித்தோம். அப்போ ஆண்டவர் அந்த டைமில் தான் வந்து 2018 எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து அங்கே அவர் வேலை செய்த வேலை வந்து போயிடுச்சு. அப்போது வந்து தேவன் வந்து அதுக்கு முன்பாக எங்களை ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தார். இந்த ஜெம்ஸ் மினிஸ்ட்ரி தெரியும் இல்லையா, அதில் வந்து நாங்கள் ஒரு கோர்ஸ் பண்ணியிருந்தோம். MPTCன்னு ஒரு கோர்ஸ் பண்ணியிருந்தோம். வேதத்தை குறித்ததான ஊழியத்தை எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்கள் 2 பேருமே அதை கோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். 1 இயர் கோர்ஸு. அதில் தான் ஆண்டவர் எங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணாலும் அதன் மூலமாய் எப்படி ஊழியம் செய்வது அப்படி என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு வேலை போயிருக்கு. ஆனால் அந்த பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாது. எங்கள் 2 பேரை எழுப்பி நிற்க வச்சு ஆண்டவர் அவர் மூலமாக எங்களோட பேசினார். நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, உங்களோட ஆண்டவர் இருக்கிறாருன்னு, அது ஒரு மிஷனாக பண்ண போகிறீங்க. உலக பிரகாரமான பிஸ்னஸ். எதுக்கு பிஸ்னஸ் பண்ணோம்? சம்பாதிக்கணும், 4 கார் வாங்கணும், நான் பெரிய ஒரு 10 வீடு வாங்கணும், அப்படி இல்லை. இந்த பிஸ்னஸ் பண்ணுறது எதற்காகன்னா, நம்ம எந்த சம்பாதிக்கிறோமோ ஆண்டவர் கொடுக்குறாரோ அந்த பணத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் இல்லாதவர்களுக்காகவும் கொடுக்கணும், அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக கொடுக்கப்படணுன்ட்டு. அது இல்லாமல் நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம கூட இருக்கிற நிறைய பேர் கான்டாக்ட்ஸு, சப்ளையர், கிளைண்ட்ஸு, கஸ்டமர்ஸு, பிஸ்னஸ் பண்ணுற நிறைய பேர் இங்கே இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் நம்மளோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவனை பற்றி சொல்லணும் தான். ஸோ அந்த மாதிரி காரியத்தில் தேவன் எங்களை வழி நடத்தி வந்தார். இந்த வருஷத்தில் அலிசனுக்கு தேவன் வந்து என்னுடைய மகனுக்கு இன்ஜினியரிங் சேர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும்பொழுது கர்த்தர் வந்து வேறு வழியை அவனுக்கு காண்பிச்சு அவன் தேவனை குறித்து இன்னும் அறியணும் அப்படின்னு சொல்லி ஃப்ளோரிடாவில் US இப்போது ட்ரம்ப் எவ்வளோ பிரச்சனைகள் இப்போ நம்ம இந்தியன்ஸ் உள்ளே போகிறதுக்கு இருப்பனாலுமே அவனுக்கு அங்கே போகிறதுக்கும் தேவனை குறித்து படிக்கிறதுக்கு ஆண்டவர் அவனுக்கு கிருபை செய்து ஒரு பெரிய வாசலை திறந்தார். அதுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் பிஸ்னஸில் கூட நான் வந்து அடுத்த கட்டமாக தேவனுக்காக என்ன செய்வது என்பது நம்ம பையனை நான் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கும்போது
ஆண்டவர் வந்து ஒரு புதிய ஒரு தரிசனத்தை எங்களுக்கு கட்டளையிட்டார். அந்த தரிசனம் வந்து எங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதோடைய தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்போது நான் வந்து இந்த சபையிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி இந்த நியூ இயருக்கு நான் இங்கே வந்து கிருபை செய்தார். இனி வருகிற நாட்களில் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஊழியம்னா, ஒரு சபை ஊழியமில்லை, எங்களுடைய ஊழியம் அழைப்பு சுவிசேஷ ஊழியம், தேசமாய் போய் சுவிசேஷ ஊழியத்தை பண்ண வேண்டும் என்று தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். அதை நாங்கள் வந்து இந்த சபையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நாங்கள் நினச்சோம். நம்ம சபையிலேருந்து கர்த்தர் அதற்காக கொண்டு வந்தார். அதற்காக தான் ஆண்டவர் எங்கள் மத்தியில் உங்கள் மத்தியில் நிறுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, எல்லா ட்ராவல்லையும் எல்லாரும் எங்களோடு கூட இருந்தார். தம்பியுடைய ஊழியத்திலையும் கூட கர்த்தர் பெரிதான கிரியைகளை செய்து வருகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அதுக்கு ஜோஸ்பின் துணையாயும் கர்த்தர் அவர்களோடு இருந்து செய்கிற காரியம் மகத்தான காரியம். அப்புறம் இது மாதிரி ஃபுல்லாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதற்காக பல நாட்கள் எல்லாரும் ஜெபிச்சிருக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நிரப்பி இருக்கிறார். இன்னும் பெரிய சர்ச்சை தர போகிறாரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. இதற்கு வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஜெப வாரியர், ஒரு வீராங்கனை எங்கள் மதர். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஜெபத்தினால எங்களை அடிக்கடி தாங்குவாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஜெயிப்பாங்க. அவங்கள திறந்து விட்டால் வாய் திறந்தால் போதும் ஜபமாக பேராக வரும். அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதுபட்ட ஒரு அம்மாவை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். உங்கள் எல்லாருக்காக நன்றி. பழைய முகங்கள் புது முகங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். எல்லாருக்காகவும் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். அடுத்த வாட்டி வந்தால் நிறைய புது முகங்கள் வரணும்னு நான் ஆண்டவருக்குள்ளே ஜெபித்துக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் தாமே இந்த இடத்துல சாட்சியாக என்னை நிறுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். 2025 ஆண்டு முழுவதுமாய் கர்த்தர் தாமே வேத வசனங்களில் இருக்கிற மாதிரி எங்களை தாங்கினார், ஏந்தினார், சுமந்தார், தப்புவித்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறேன். போன வருஷத்தில் கூட பிகினிங் ஆஃப் த இயர் ஃபெப்ரவரி மந்த்தே நான் வந்து ஜாப் குவிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அவரும் ஜாப் குவிட் பண்ணிட்டாரு. 2 பேரும் ஜாப் இல்லாமல் இருந்தப்போ புதிய காரியங்களை கர்த்தர் துவங்க கிருபை செய்திருக்கிறார். நாங்கள் வந்து நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபைன்னு வசனம் இருக்கிறதுபடியாய் அவருடைய கிருபையினால தான் நாங்கள் இந்த நாள் வரைக்கும் நாங்கள் வந்து இருக்கிறோமே. எங்களை ஜீவனை கொடுத்தோம், எங்களை வந்து வழிநடத்தி மட்டும் எங்களை தேவன் தாமே பாதுகாத்திருக்கிறார். எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றி இருக்கிறார். இந்த வருஷத்தில் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், திரும்பவும் வருவேன்னு சொல்லி என்னை ஒரு நாளும் ஏசப்பா திக்கற்றவர்களாய் விடலை. நான் அவரை மறந்தாலும், நான் ஜெபிக்க மறந்தாலும் என் ஏசப்பா வந்து என்னை மறக்கலை. ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தி வந்தார். லிசாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வந்து அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாயம் என்று சொல்லி கர்த்தர் தாமே லிசாவுக்கு அடைக்கலமாய் ஒவ்வொரு நாளும் இருந்தார். அவள் எழுந்துக்கும் போதோ, ஓடும்போதோ, ஓடி வரும்போதோ, விளையாடும் போதும் கர்த்தர் தாமே பாதுகாப்பாக இருந்தார். மகளுக்கு அநேக நேரங்களில் பலவீனம் வரும்பொழுதும் அவரே பலனாக இருந்து அவளை பாதுகாத்து அவளை நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். கணவர் கொடுத்த வாக்குத்தத்தம் கூட, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவரும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி அதே மாதிரி திறந்த வாசலை எங்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். புதிய காரியங்களை துவங்கும்படியாய், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்படியாய் கர்த்தர் தாமே எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார் இதுவரைக்கும். அதற்காக நன்றி. நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த இயர் எண்டு தான், நவம்பர் ஸ்டார்டிங் அந்த மாதிரி தான். ஆனால் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கிலேருந்து நாங்கள் வந்து ஜாப் இல்லாமல் தான் இருந்தோம். ஆனாலும் ஒரு நாளும் நாங்கள் சாப்பிடாமலும் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எந்த குறைவும் இல்லாமல் நிறைவாக என் தேவன் தாமே நடத்தி வந்தார். எங்களுக்கு தேவை இருக்கும் பொழுது வேறு யாருக்காவது தேவை இருந்தது, அவர் சைடில் வந்து பெட் சேல் பண்ணுறது அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு தேவை இருக்கும்போது வேறு யாருக்காச்சும் ஏதாவது தேவை, பெட் விஷயமாக ஏதாவது தேவை வந்து ஆண்டவர் தான் அதை ஏற்படுத்தினார்னு நான் விசுவாசிக்கிறேன். லிசாவோட பர்த்டே கூட எங்களுக்கு தேவை இருந்தது. கரெக்டாக வேறு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு தேவை இருந்தது, அதை நாங்கள் செஞ்சு அது மூலியமாக எங்களுக்கு பண தேவைகளை சந்தித்து எல்லா காரியங்களிலையும் எங்களோட கூட இருந்து தேவன் தாமே வழி நடத்தினார். இப்போ கூட நினச்சி பார்த்தா எனக்கு சொல்ல தெரியல, எப்படி நாங்கள்
ஓட்டணும். இந்த வருஷம் முழுவதுமாய் அவர் எங்களை வந்து ஒரு குறைவும் இல்லாமல் நடத்தினார். வேதத்தில் கூட இருக்குது, நீ வந்து கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய்ன்னு சொல்லி. எங்களுக்கு வந்து மாத சம்பளமே இல்லைனாலும் நாங்கள் ஒரு நாள் கூட கடன் வாங்கலை. ஆனால் ஒரு 1000 500ன்ட்டு பிறருக்கு கடன், அதாவது காசு கொடுக்கும்படியாக எங்களை வைத்திருக்கிறாரு. அதற்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை வாக்குத்தத்தினாலும் வசனங்களினாலும் தேற்றி ஆற்றி மட்டும் இந்த வருஷம் முழுவதுமாக எங்களை நடத்தினார். ரொம்ப அற்புதமாக, ரொம்ப அதிசயமாக எங்களை நடத்தினார். அதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். டிசம்பர் மாதத்தில் நடக்கிற அந்த எல்லா கூட்டத்துக்கும் நான் வரணும்னு எப்போவுமே விரும்புவேன். 21 days ஃபாஸ்டிங்கும் சரி, அதிகாலை ஜெபம் போன வருஷம் வச்சதும் சரி. ஆனால் என்னால் வர முடியல. இந்த வருஷம் நான் எப்படியாவது நான் வருவேன். ஆனால் ஒரு நாள் அந்த மாதிரி 2 நாள் மிஸ் பண்ணிவிடுவேன். ஆனால் இந்த வாட்டி நான் வரணும் ஏசப்பான்னு சொல்லும்பொழுது அது வர்றதுக்கு எனக்கு கர்த்தர் தாமே கிருபை செய்தால். ஒரு நாள் ரொம்ப பலவீனம், ஜுரம். ஆனால் அது எப்படி போச்சுன்னே தெரியல. அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கும் போது அந்த பலவீனத்தையும் கர்த்தர் தாமே நீக்கி அந்த உபவாச நாட்களிலும் கலந்து கொள்ள உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, எனக்கு போஸ்ட் மெட்டர்னிட்டி இந்த பேக் பின்னாடி, அதாவது இடுப்புலேருந்து கீழே கால் வரைக்கும் ரொம்ப பலவீனமாகிடுச்சு. ரொம்ப பெயினாக இருந்தது எனக்கு. அது எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும். ஆனால் படிக்கட்டில் ஏற முடியாது, இறங்க முடியாது, உட்கார்ந்து எழுந்துக்க முடியாது. அந்த மாதிரி அநேக காரியங்கள் வந்து எனக்கு பலவீனம் இருந்தது. ஆனாலும் இந்த சண்டே கிளாஸுக்குன்னு வரும்பொழுது நான் வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அந்த இடத்துல நான் வந்து டான்ஸ் ஆடுவேன். அது எப்படி எனக்கு பலன் வரும்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டுக்காரர் கூட கிண்டல் பண்ணுவார், நீ சர்ச்சுனா மட்டும் உனக்கு எங்கேருந்து பலன் வருதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கூட லாஸ்ட்டில் கிறிஸ்மஸ் கூட டான்ஸ் ஆடும்பொழுது அதுலேயும் எனக்கு அவ்வளோ ஒரு பலவீனம் இருந்தது. என்னால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையிலையும் அந்த காரியத்தில் தேவன் தாமே என்னை நடத்தினார், பலனை கொடுத்தாரு. எப்படின்னு எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.